12ஆம் தேதி ஜூலை மாசம் ஒரே நாள்ல மட்டும் ரஷ்ய தரப்புல இருந்து 108 செட்டில்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 8 ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 108 செட்டில்மெண்ட். ஒப்லாஸ்ட்ங்கிறது நம்ம ஊர்ல ஸ்டேட் சொல்லுவோம் இல்லையா, அது போல தமிழ்நாடு, கேரளா இது போலங்கிறது தான் உக்ரைன்ல வந்து ஒப்லாஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். செட்டில்மெண்ட்டுங்கிறது வில்லேஜ் மாதிரி, இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் அது போல ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது போல ஒரு செட்டில்மெண்ட் இந்த சிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அது நான் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக நான் ஒரு கன்வர்சேஷன் சொல்றேன். ஸோ மொத்தம் 108 வில்லேஜ் பகுதின்னு வச்சுங்க. இதுல வந்து சிட்டியும் இருக்கும், வில்லேஜ் இருக்கும். 108 செட்டில்மெண்ட், மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் தான் இந்த 108 செட்டில்மெண்ட். ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 142 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு அழிச்சுக்கிறாங்க ஒரே நாள்ல. அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்பு வந்து வச்சுக்கிறாங்க. ஆனா தினம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி அதிகாலைங்க மொத்தம் 5 ட்ரோனை ரஷ்யா தரப்புல இருந்து ஏவி விட்டாங்க. அது 4 தலையை திருப்பிட்டோம். அது தலையை திருப்புறத பார்த்தோன்னே ஒரு ட்ரோன் பயந்துகிட்டு அது வாட்டுக்கு பெலருஸ்குள்ள ஓடி போயிருச்சு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உக்ரைன் கிட்ட இருந்து வருது. அதாவது வர்றதுல ஒரு 2 மிசைல் 3 மிசைல் தான் வந்து இலக்கடையுது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல தினமும் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஆனா இது எப்படி கான்ட்ரடிக்டரா இருக்குது? இப்ப உங்களோட மீடியாலேயே காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஏவி விட்ட மிசைல்களும் சரி ட்ரோன்களும் சரி தலை திருப்பியாச்சுன்னு சொல்லுது. ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 142 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்றது இது எப்படி கணக்குல எடுத்துக்கிறது? இது என்ன மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறதே தெரியல. மேபி உக்ரைனோட மீடியாக்களோட நம்பகத்தன்மையோ போயிருச்சா, அவங்க சொல்றதெல்லாம் என்னப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, அதையும் நம்ம தினமும் கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மீடியா மட்டும் கொடுக்கறது இல்லை, அதாவது அஃபீஷியல்ஸ் சொல்றாங்க. இதை யார் சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது 4 ட்ரோன் அழிச்சிட்டோம், ஒரு ட்ரோன் பெலாரஸ்குள்ள ஓடி போயிடுச்சுங்கிறாங்க இல்லையா, இதை யார் சொன்னது அப்படின்னா உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டரான லூட்டினன்ட் ஜெனரல் மிக்கோலே உலஷக் அவர்கள், அவர் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அந்த 142 செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 142 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை அடிச்சுட்டு தான் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது யார் சொன்னது அப்படின்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வேற வாயி இது, அதாவது இந்த படம் பார்த்துருக்கிறீங்க இல்லையா, காலையில ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அது போல ஒரு டிரான்சிஷன் போல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா அடுத்தது உக்ரைன் தரப்புல இருந்து மரியோபோல்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அடிச்சுக்கிறாங்க. சமீபத்தில் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க இல்லையா, சமீபம் இல்லை ஏதோ ஆரம்பிச்ச காலத்துல மரியோபோல் எடுத்தாங்க இல்லையா, சமீபத்தில் அதெல்லாம் நல்லா செட்டில்மெண்ட்லாம் ரெடி பண்ணி எந்த தாக்குதலுக்குமே இல்லாத மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மரியோபோல்ல இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட்ல ரெகுலராக அட்டாக் நடந்துட்டு இருக்கு. திரும்ப ஒரு அட்டாக் நடந்திருக்கு, சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆயுத கடங்கு அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, வெடிவிபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அதே போல ரஷ்யாவோட ராஸ்டவாண்டவ், எப்பவுமே ராஸ்டவாண்டவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மேலே ஒரு ட்ரோன்களை விட்டுக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. அது போய் சொருகி இருந்திருக்கு, வெடி விபத்து நடந்திருக்கு, தீப்பிடிச்சு இருந்துட்டு இருந்ததா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதையும் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்பெல்லாம் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பெருமளவில் உக்ரைனியன்ஸ் இழந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இப்பெல்லாம் ரஷ்யன்ஸ் வந்து சப்ஸ்டேஷன்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட்டை வந்து இப்போ இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனை. அப்படி இம்போர்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிசிட்டியை கடத்துறதுக்காக ஒரு லைன் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உக்ரைனோட எனர்ஜி கிரிட் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பகுதியில் இருக்கக்கூடிய டேம் அது உடஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுக்கோ திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது போல தெரியுது. என்னன்னா இந்த வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணது உக்ரைனோட சிரோஸ்கி கீவ் பாலிடெக்னிக்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் தான் வந்து இது போல தாக்குதல் நடந்தது, அது உடையுதுன்னா எந்த அளவுக்கு சேதாரம் இருக்கும் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. பெருத்த சேதாரம் தான், எதுக்காக இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஏதோ சம்பவத்துக்கு தயாராகிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுதா. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக பெலருஸ் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க, உக்ரைன் தரப்புல அதிகமான ஆயுதங்கள், அதிகமான ஆர்மர்டு வெஹிக்கல்ஸை படை வீரர்கள்லாம் குமிச்சிட்டு இருக்கிறாங்க பெலருஸ் உக்ரைன் பார்டர்ல உக்ரைனு அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இல்லையா, இப்ப அதே போல ஒரு குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா எங்களோட நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் சென்டர், உக்ரைனோட நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் சென்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதான். அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில பெலரூஸ் வந்து ஒரு ஃபால்ஸ் பேக் ஆபரேஷன், அதாவது உக்ரைனியன்ஸ் வந்து முன்னேறி போய் பெலரூஸை தாக்கிட்டு
அந்த தாக்குதல்னால அதிகமான சேதம் பெலரூஸுக்கு ஏற்பட்டதுனால பெலரூஸ் அஃபீஷியலா உக்ரைனை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் இந்த வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கிறதுக்கு இந்த போலாந்து ஜெர்மனி அந்த கதைக்கு கொண்டு வராங்க இப்போ. ஸோ அது போல வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதா இவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த டேம் உடைச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களா நியாயஸ்தர்கள், நேர்மைவாதிகள். ஆனாலும் இப்படி இருக்கக்கூடிய உக்ரைன் அமெரிக்காவை பார்த்து அமெரிக்காவோட ஒரு காமெடி ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன். எப்படிங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு, அதே போல அமெரிக்காவில் ஒரு காமெடி ஆக்டர். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி டோர். சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. இந்த யூடியூபர்ஸ்லாம் உட்காந்து இங்க மாதிரி எல்லாம் கிடையாது, யூடியூபர்லாம் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது போலாம் இல்லை. அங்கெல்லாம் யூடியூபர்கள் வந்து அதிபர்கிட்ட கூட கேள்விகள் கேட்பாங்க. அதுதான் டெமோக்ரஸி இல்லையா, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. பட் ஆனா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த உலகத்தோட தீவிரவாதிங்கிறது அமெரிக்கா தாங்க. ஏன்னா லிபியாவா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுவும் குறிப்பா லிபியா பாருங்க. லிபியா எந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடா அந்த காலத்திலேயே டெசர்ட்டா இருந்தாலும் எப்படி தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துக்கும் வீடு, எல்லாத்துக்கும் படிப்பு, அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ லிபியாவை எப்படி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க. அதனால உலகத்தோட தீவிரவாதி அமெரிக்கா தான் அப்படிங்கிறது போல அவர் ஓப்பனா சொல்லிக்கிறாரு. இது போல 4 பேர் வந்து சொல்லிட்டாங்கன்னா இவங்க சொல்லிக்கிறாங்க, உண்மைகள்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. பட் ஆனா ஜிம்மி டோர் அவர்கள் அது உண்மை என்னன்னு சொல்லிக்கிறாரு. மக்களாக நீங்க தான் எது சரி எது தப்புங்கிறத அலசியாராச்சும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம விழிப்புணர்வு தான் தர முடியும், நம்ம கருத்துக்கள்லாம் சொல்ல முடியாது, விழிப்புணர்வுகளை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது போல நான் நம்புறேன். ஸோ அது போல அவர் சொல்லிக்கிறாரியா. இப்ப அந்த தீவிரவாதிகள் அப்படிங்கும் போதே இப்போ சமீபத்துல இப்போ மாலி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அல்கொய்தா தரப்புல இருந்து எடுத்துக்கிறாங்க. இந்த அல்கொய்தா தரப்புல இருந்து யாருக்கு மேல எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ இவங்களா இருப்பாங்க இல்லையா, கூட்டமைப்பு வச்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்வாய் வந்துகிட்டு இருந்திருக்கு, சுத்தி வளைச்சிட்டாங்க. பெரும் சேதம் தான் போல தெரியுது ஆர்மடு ஃபோர்ஸுக்கு. நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அவங்க பயன்படுத்தக்கூடிய கன்னுகளா இருக்கட்டும், ஆர்பிஜி லான்ச்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாம் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை அங்க இருக்கிறவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொமாலியால இதே அல்கொய்தாவோட வேறொரு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா சொமாலியாவோட ராணுவத்து மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய ராணுவம் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கறது பார்க்கணும், சொமாலியால இருக்கக்கூடிய ராணுவம் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, ஓகே. அங்க இருக்கிற அல்கொய்தான்றாங்க இல்லையா, அந்த ஒரு கிளை, அந்த இவங்க வந்து என்ன வகையான ஆயுதங்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட கன்னுகளை யூஸ் பண்றாங்க. அதே போல சொமாலியால வந்து பாத்தீங்கன்னா சொமாலியாவோட ராணுவத்துக்கு ஏத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வேறொரு அல்கொய்தா தீவிரவாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது ஏகேஎம் பேட்டன்ட் இருக்கக்கூடிய அசால்ட் ரைஃபிள்ஸ். இவங்க பயன்படுத்திக்கிறது அவங்க வீடியோல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சோவியத் யூனியன் காலகட்டத்தோட ஆயுதங்கள் இருக்கு. இல்லை என்னப்பா நீ சொல்ல வர அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. இப்போ இன்னொரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா, அதோட ஹெலிகாப்டர் வந்து தாக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதுக்கு பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா AR-15 வகை ரைஃபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படிங்க சப்ளை, ஒன்று இவங்க இல்லை அவங்களா தான் இருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளுக்கும் இந்த டெரரிஸ்ட் அமைப்புகள்னாலே ஒன்று இங்கே இல்லை அங்கே அப்படிங்கிறது போல தான் சப்ளை ஆகிட்டு இருக்குது. இந்த தாலிபானோட கதை இருக்குல்லங்க, அந்த கதையை தான் மேட்ச் பண்ணிக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு சாரார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு சமயத்தில் அந்த யார் தோக்கடிச்சாங்களோ அதே சாரார் வந்து அந்த அமைப்புக்கு இன்னொரு சாரார் சண்டை பிடிக்கிறதுக்காக சப்ளை பண்ணுறாங்க. இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அப்பதான் நம்ம நாட்டுக்கு எது நல்லது எது தப்பு அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ அதே அமெரிக்காவோட அம்பாசிடர்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிங்கிறது இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு, கான்ஃபிளிக்ட்ல எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்காது. நீங்க யாரு, நம்ம எப்படி பழகி இருக்கிறோம், என்ன ஏது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், ஒன்று மண்ணா இருக்கிறோம், எல்லா பழக்கம்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது கான்ஃபிளிக்ட்னு வந்துருச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி எல்லாம் கிடையாது. அப்ப யாருங்க நீங்க? அதாவது டெமோக்ரஸி பேசுற நாடுகள் கான்ஃபிளிக்ட்னு வந்துருச்சுன்னா டெமோக்ரஸி இல்லையா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இது யாருன்னா கார்சிட்டி அவர்கள் இந்த இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்களே அமெரிக்கா தரப்புல இருந்து அம்பாசிடர். ஸோ அவர் தரப்புல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. எதுக்காக? நம்மளோட பிரதமரான மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை கட்டி ஆற தழுவி அணைச்சிக்கிட்டதை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல. அதனால இது போல
பேச்சுக்கள் வெளியே வர்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடிவயிறுல இருந்து அப்படியே புகையுது, அப்படியே கருக்கு வாசம் மேற்கு பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கேன். இன்னும் வருது, பயங்கரமா வருதுங்க. அப்படிங்கிறது போல பயங்கரமா புகை மூட்டமா இருக்கு. ஏதோ பத்திச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அணைக்கணும், வேற வழி இல்லை. சரி, ஓகே, இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் இருக்கா. இப்ப இதே பேசுறாங்களே, இதே கான்ஃபிளிக்ட்னு வந்துருச்சுன்னா இருக்கக்கூடாதுல்ல, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கக்கூடாதுங்கிறாருல. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பாகிஸ்தான் ராணுவத்தோட அமெரிக்க ராணுவம் இணைஞ்சு பலுச்சிஸ்தானோட தீவிரவாதிகள், பலுச்சிஸ்தானோட ஃபைட்டர்ஸ், ஏன்னா நம்ம அப்படித்தான் இதுக்கு மேல கூப்பிடணும். ஏன்னா அவங்க எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, உங்க உள்ள வந்து சண்டை பிடிக்கிறவங்க, நம்ம நாட்டுக்குள்ள வந்து சண்டை பிடிக்கிறவங்கள போராளிகள்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராளிகள், விடுதலை வீரர்கள்னு சொல்லிடலாமா, அவங்களாம் விடுதலைக்காக போராடக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்களா பலுச்சிஸ்தான் அவர்கள். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்காக, ஏன்னா அவங்க ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாங்க, ஒரு பெரிய லாங்கான வீடியோ பதிவு. 6 மாசத்துக்கு என்னென்ன வேலைகள் நாங்க செஞ்சிருக்கிறோம், அதாவது பாகிஸ்தானோட ராணுவம்ன்ற பேர் இருக்காங்க இல்லையா, அந்த நபர்களை எதிர்த்து நாங்க எப்படி சண்டை பிடிக்கிறோம் பாருங்க விடுதலைக்காக அப்படிங்கிறது போல பலுச்சிஸ்தான் தரப்பு வந்து ஒரு நீண்ட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்ததுனால அமெரிக்கா வந்து தீவிரவாதிகளை எடுத்து சண்டை பிடிக்கிறோம், டிடிபி எடுத்து சண்டை பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள போயிருக்கிறாங்க இல்லையா. கான்ஃபிளிக்ட்னு வந்துருச்சு, உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிலாம், சொல்றது கேட்டு நடந்துக்க மாட்டீங்களா நீங்க அப்படிங்கிறது போல இங்க இருக்கக்கூடிய சில அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி உங்களுக்கு கிடையாது, புரியுதுங்களா. நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடந்துக்குங்க, அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க சொல்றதை நாங்க கேட்போம், புரியுதுங்களா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து சொல்லப்பட்டுவது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அமெரிக்க தரப்புல கேட்டு நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க பிடிச்ச முயலுக்கும் 3 கால் தான் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க, இருக்கலாம், தப்பில்லை. அப்புறம் இன்னொன்னு, இந்த பலுச்சிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுவது. இந்த லைனா நம்ம சொல்லிட்டு வரோம்ல, அந்த பேட்டர்ன்ல எதையும் சேர்த்துக்க, அந்த தீவிரவாதிகள் பேட்டர்ன்ல இவங்க கையில யாரோட துப்பாக்கி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. யாருக்கு எதிராக சண்டை பிடிக்கிறதுக்கு அமெரிக்கா வராங்க, ஆனா பலுச்சிஸ்தான் கிட்ட அந்த விடுதலை வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, போராட்ட வீரர்கள், அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான துப்பாக்கி இருக்குன்னு பாருங்க. M16A4 அசால்ட் ரைஃபிள், இது வந்து அமெரிக்காவோட தான் சொல்லிக்கலாம். இந்த தாலிபான் இருக்கிறாங்க இல்லையா, அங்க விட்டுட்டு போயிருந்தாங்களா அமெரிக்கா, அங்கிருந்து வந்து துப்பாக்கிகள் எடுத்துட்டாங்க. எங்க துப்பாக்கிகளை தான் எடுத்துக்க முடியும், தோட்டாக்கள் வேணும்ல, அதிக அளவுல தோட்டாக்கள் எங்கிருந்து வருது. ஸோ எல்லாம் தெரியுது, எந்தெந்த கம்பெனி அந்த தோட்டாக்களை ரெடி பண்றாங்களோ அந்த கம்பெனி மேல சாங்ஷன் போட்டாங்கன்னா தீவிரவாதிகள் முழுசும் அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா, அந்த தீவிரவாத இயக்கம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்லிக்கலாம், தீவிரவாதிகளை சண்டை பிடிக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லி இந்த எப்படிங்க இந்த சிரியா ஈராக்லாம் வந்து பேச வச்சுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய வளங்கள்லாம் பாதுகாத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாமே தவிர அழிஞ்சதா எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட்ல திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யா தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இந்த 3-4 நாளா ரஷ்யா தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணது, சிரியா தரப்புல இருந்து ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றது இந்த இட்லி பகுதியில. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி தரப்புல இருந்து தாக்குதல் பண்றது, இந்த அமெரிக்காவோட பேக்குன்னு சொல்றாங்க இல்லையா சில நபர்கள், அவங்க மேல வந்து துருக்கி வந்து அடிக்கிறது, இது போல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்களோ அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த துருக்கி ரஷ்யா இவங்களோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்களோ அப்படிங்கிறது போல இருக்கு. வந்துட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் இவங்களோட ராஜ்யம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இந்த பாகிஸ்தான் இருக்கிறாங்களே, அதுல ஒரு விஷயத்த முடிச்சுட்டேன், இதோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவை. இந்த பாகிஸ்தான்ல என்னன்னா, இந்த அசர்பைஜானோட தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அலியேவ் அவர்கள், அவர் வந்துக்கிறாரு, அழைக்காம வந்திருக்கிறாரு, அழைச்சி வந்துக்கிறார் பாகிஸ்தானுக்கு வந்துக்கிறார். வந்து உட்காந்துட்டு இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க முழுமையா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறோம், சில பல வேலைகள் இந்தியா செய்யறாங்க, அதனால நாங்க பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவுகளை கொடுக்குறோம், அவங்க செய்யறதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது போல பிட்டுகள்லாம் போட்டு, அதாவது பாகிஸ்தானுக்கு யார் போனாலும் அந்த டைலாக் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க போல, வந்துட்டீங்களா கண்டிப்பா பேசிட்டு போங்க, வேணா வாங்கிக்கிங்க எது வேணாலும் அப்படிங்கிறது போல ஏதோ வாங்கியிருப்பாங்க போல. வாங்கிட்டு அவங்க பேச வேண்டியது டைலாக் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன தேவை அப்படின்னா, அவர் வந்தாட்ட இது பேசிட்டாரு, பட் அவருக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிட்டு போய்க்கிறார். JF-17 Block 3 வகையான விமானங்கள் தேவைப்படுகிறது, பாகிஸ்தான் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது போல அக்ரிமெண்ட்டை போட்டு கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்காக வரும்போது இது ஒரு டைலாக் சேர்த்து சொல்லிட்டு பேய்க்கிறாரு. ஏன்னா நம்ம வந்து அர்மேனியாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால அவர் கவுண்டர் கொடுக்கறதுக்காக வந்து பேசணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு பேய்க்கிறார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.